நமஸ்தே. இன்றைக்கி தோஹே கிளாஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? இன்றைக்கி 4th 1 ஆல்ரெடி 3 படிச்சுட்ருப்பீங்க. இன்றைக்கி 4th 1 படிக்கலாம். இதை யார் எழுதினாங்க அப்படின்னா துளசிதாஸ் அவர்கள் எழுதியிருக்காங்க. துளசிதாஸ் அவர்கள் எழுதியிருக்காங்க. என்ன சொல்கிறாரு பாருங்கள். துளசி மீட்டே வச்சன் தே, துளசி மீட்டே வச்சன் தே, சுக் உபாஜத் ஜாஹும் ஓர், சுக் உபாஜத் ஜாஹும் ஓர். துளசி இவர் என்ன சொல்கிறாருன்னா நம்மளுக்கு ஒரு மந்த்ராவை சொல்லி கொடுக்குறாரு. மந்த்ராவை என்ன மந்த்ரா? அந்த மந்த்ரா நமக்கு ஸ்வீட்டாக ஒருத்தங்க ரொம்ப நம்மக்கிட்ட எப்பயுமே ஹாப்பியாக பேசுகிறாங்க. நீ நல்லா வருவடா, நீ நல்லா பண்ணுவ, உன்னால் முடியும், எக்ஸாம் நல்லா எழுதுவ, உன்னால் படிக்க முடியும், நீ ஒரு வெரி குட் பாய், நீ அப்படின்னு நம்மளை ப்ரைஸ் பண்ணுறாங்க, இல்லை நம்மளை உற்சாகப்படுத்துகிறாங்க, சந்தோஷப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட பேசுவோமா? நம்மளை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கிற அவங்கக்கிட்ட போய் பேசுவோமா? நம்மளை என்ன தான் பண்ணாலும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியாத ஒருத்தங்கிட்ட நம்ம பேசுவோமா? யாரை நம்ம விரும்புவோம்? ரொம்ப நம்மளை ரொம்ப ப்ரைஸ் பண்ணுறாங்க, நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிற அவங்கள தான் விரும்புவோம், திட்டுறவங்கள விரும்ப மாட்டோம். அவங்களுக்கு அது மாதிரி தான் ஒருத்தங்களை நம்ம வசீகரன் பண்ணணும், ஒருத்தங்களை கவர் பண்ணணும், ஒருத்தங்களோட அன்பை நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னா நீங்களும் அவங்க வேர்ட்ஸில் ஸ்வீட்டை வைங்க. ஸ்வீட்டை வைக்கிறது இல்லை, அன்பாக பேசுறது. யாராவது தெரியாதவங்கள பார்த்தா கூட எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறது, இல்லை தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது, எப்படி இருக்கீங்கன்னு அவங்கள விசாரிக்கிறது, அவங்க பசங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்குறது, நல்லா இருக்கீங்களா, சிரிச்ச முகத்தோடு பேசுறது, இதெல்லாம் தான் அன்பு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம லைஃப்பில் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி சொல்கிறாரு. அதை தான் மந்த்ராவாக யாருக்கு சொல்லி கொடுக்குறாரு? நமக்கு சொல்லித்தராரு. மற்றவங்களுடைய அன்பை வாங்குறவங்க ஆளாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்வீட்டாக பேசுங்கன்னு சொல்லி தராரு. யார்? துளசிதாஸ் அவர்கள். तुलसी मीठे वचन दे, सुख उबाजत जाहुन और वसीकरण यह मंत्र है, वसीकरण यह मंत्र है, परिहारू वचन கடோர், பரிஹாரு வச்சன் கடோ. முறிஞ்ச அளவுக்கு ஹார்ட் வேர்ட்ஸை என்ன பண்ணுங்க? இக்னோர் பண்ணுங்க. கடுமையாக மற்றவங்கள பேசுகிறத தவிருங்க அப்படின்னு சொல்லி துளசிதாஸ் சொல்கிறார். யாரையுமே கஷ்டப்படுத்தாதீங்க, அவங்க மனசு வருத்தப்படுற மாதிரி பேசாதீங்கன்று யார் சொல்கிறாங்க? துளசிதாஸ் அவர்கள் சொல்கிறாங்க. சரி, இப்போ இதோட மீனிங் ஒரு வாட்டி வாசிடுவோம். இது எக்ஸாமுக்கு வராது, மறுபடி சொல்கிறேன். இதை படிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க, எக்ஸாமுக்கு வராது. இதில் என்ன வரும்? மெமரி போயம். இந்த 4 மெமரி போயம் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் எக்ஸாமுக்கு வரும். அதில் நீங்கள் 1 எழுதணும். ஸோ 4ல் 1 எழுதணும். 4 படிச்சுக்கிட்டா நல்லது தான். இல்லைனா எனி 3 படிச்சுக்கோங்க. 4 நடத்தியிருக்கேன், எனி 3 கண்டிப்பாக படிக்கணும். இப்போ பாருங்கள், நாளைக்கு கிளாஸ் ரிவிஷன் கிளாஸ் தான். இந்த 4மே நாளைக்கு உட்காந்து படிங்க. டெஸ்ட்டு மறுநாள், சரியா? சாட்டர்டே டெஸ்ட்டு, ஃப்ரைடே ரிவிஷன், தோஹேவோட ரிவிஷன். பாருங்கள், துளசிதாஸ் இனிமையான சொற்களை பேச வேண்டும் என்று இந்த தோஹேவில் கூறுகிறார். இனிமையான சொற்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கும், மற்றவர்களை ஈர்க்கும் அரிய மந்திரமே இனிய சொற்கள் தான். எனவே கடுமையான சொற்களை புறக்கணித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. யார்? துளசிதாஸ். நல்ல ஒரு அட்வைஸ் தான் இது. ஸோ இப்போ அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். எல்லாருக்கும் பொதுவானது தான். இந்த மதம் அந்த மதம் எதுவுமே இல்லை, எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம், கரெக்டான ஒரு விஷயம். இதை ஃபாலோ பண்ணால் எல்லாருக்கும் நல்லது தானே? சரி, ஓகே. 4 இருக்குது, எனி 3 படிச்சுக்கோங்க நாளைக்கு ரிவிஷன் கிளாஸில். ஓகேவா? தன்யவாத்.